அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தேர்தல் விதிகளில் சட்ட திருத்தம் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல், நேர்மையான நியாயமான தேர்தல் உருவத்தை குலைப்பதா, வெளிப்படைத்தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் பிஜேபி, முதல்வர் ஸ்டாலின் கேள்விக்கு பிஜேபியின் பதில் என்ன என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் விதிகளில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு. அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, நம்பகத்தன்மை கொண்ட விஷயங்களை பிஜேபி அரசு மறைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி என்ன செய்திருக்கிறது? அதாவது தேர்தல் சட்ட திருத்த விதி 93 அடங்கல் 2ல் சிசிடிவி காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் அது முக்கியமான ஆவணங்களை சரிபார்ப்பதற்கு அங்கேயே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்தது. நடைபெற்று முடிந்த ஹரியானா பஞ்சாப் தேர்தலில் இது போன்ற குளறுபடிகள் நடந்திருக்கு என்கின்ற அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்கின்ற ஒரு சூழ்நிலைமை இருந்த பொழுது தேர்தல் கருத்து கணிப்பு கூட அப்படி தான் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் முடிவுகள் வேறு விதமாக அமைந்திருக்கிறது. இதனை கண்டித்து காங்கிரஸினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களுக்கு ஏற்றால் போல பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது. தேர்தல் அறிவிப்புகளில் வாக்கு எண்ணும் சதவீதங்களில் முன்பின் குளறுபடிகள் காணப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அதை முன்மொழிந்திருந்தார். இப்போ நம்ம தமிழகத்திலையும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் முடிந்த பிறகு மொத்த வாக்கு எண்ணிக்கையில் மாநில தேர்தல் ஆணையம் சொன்ன அறிவிப்பு வேறு, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் சொன்ன அறிவிப்பு வேறு வேறாக இருந்தது. அதன் அடிப்படையில் இங்கே இருந்தக்கூடிய அப்பொழுது மாநில தேர்தல் ஆணையர் அப்போதைய சத்யபிரதா சாகு அவர்கள் இது மொத்தமாக நாங்கள் கால்குலேஷன் பண்ணி எல்லா இடங்களும் மொத்த ஆவரேஜாக நாங்கள் சொன்னோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பதில் சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன கேள்வி எழுகிறது என்றால், வெளிப்படைத்தன்மை, நேர்மையான முறை, தேர்தல் ஜனநாயகம் ஒழிக்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பதை நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவது இணைமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகிகளில் ஒருவர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் நந்தகுமார் சார். திரு கரூர் முரளி, உங்களிடம் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக மத்திய அரசிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தேர்தல் விதிமுறைகளில் குறிப்பாக வந்து வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அது போக வந்து மின்னணு இயந்திரங்களில் கோளாறு செய்யப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறார்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு பொது வெளியில் ஆவணப்படுத்துவதற்கு கொடுக்க முடியாது. ஆனால் இது நிறைய இடத்துல நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படுகிறது. இது முழு ரிசல்ட் எங்களுக்கு காமிக்கணும், இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்க்கணும் அப்படின்றது. இது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கூட போலியாக மாற்றுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் என்னென்ன பேப்பர்ஸாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் ஆவணங்களாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வெளிப்படைத்தன்மையாக. மிச்சது வேணும்னா சம்மந்தப்பட்ட இலாக்கா அமைச்சரை நீங்கள் நாடி, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வழக்கு போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தானே. இப்போ நம்ம தமிழக தேர்தலையே இது போன்ற ஒரு சூழல் நிகழும்போது ஆளும் தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதே பதிலாக தான் நம்ம வைக்கும். வெளிப்படைத்தன்மை இல்லாமல், வெளித்தோற்றம் இல்லாமல் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ஹரியானாவும் அதே போல ஹரியானா நீதிமன்றமும் பஞ்சாப் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கிலே இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் செய்கிற தவறுகளால் எங்கள் வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய குறையை சொல்கிற பொழுது நீதிமன்றம் சொல்கிறது தப்பு நடந்திருக்கிறதா நடக்கவில்லையா என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடலாம். ஆகவே சிசிடிவி கேமராவினுடைய பதிவுகளை கொடுங்கள் என்று கேட்டால் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அதில் என்ன அவர்கள் மாற்றம் செய்து விடுவார்கள், அதை அழித்து விடுவார்களோ இல்லை குறைத்து விடுவார்கள், கூட்டி விடுவார்கள் என்று சொல்வதெல்லாம் மழுப்புவதற்கு என்ன காரணம் என்றால், எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிற காரணத்தால் தான் சட்ட திருத்தத்தை 93 உள்பிரிவு 2 திருத்தி இப்பொழுது அவர்கள் பொதுவெளியில் இதெல்லாம் காட்ட மாட்டேன் என்று ஒரு தடை விதிப்பதை போல தடை விதித்திருக்கிறார்கள். வாக்காளர் வாக்களிக்கிற ரகசியம்லாம் தெரிஞ்சிரும்ல, யாருக்கு வாக்கு பண்றாங்க அப்படின்னு. இப்ப ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் மறைக்கப்படுவது தவறு இல்லவா?
மக்களுக்கு தெரியட்டும். நீதிமன்றம் என்ன, நீதிமன்றம் தவறு செய்ய போகிறதா? நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி என்ன ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார்? அவர் பொதுவான மனிதர் இதை பார்க்கிற பொழுது இங்கே தவறு இருக்குமானால் தவறு இருக்கிறது என்று சொல்ல போகிறார், தவறு இல்லை என்றால் தவறு இல்லை என்று சொல்ல போகிறார். இதற்கு நீதிபதியே நீங்கள் சந்தேகப்படுவீர்களானால் நாங்கள் மோடியை சந்தேகப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல, அவங்க சொல்ற மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ரகசியம் அங்க வந்து வெளியே வரப்படும், அது வெளியே கொண்டு வரப்படும். அதனால வந்து ஒரு வாக்களிப்பவருடைய அந்த ஜனநாயகம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ற அடிப்படையில் மத்திய அரசு சொல்றாங்க. மொத்த வாக்குகள், அதாவது ஒவ்வொரு வாக்கையும் அவர்கள் பார்க்க போவதில்லை. நிச்சயமா மொத்த வாக்கு என்ன என்பதை பார்க்க போகிறார்கள், கூட்டப் போகிறார்கள், கழிக்கப் போகிறார்கள். கழித்த பிறகு இதில் எவ்வளவு வாக்கு, இதில் எவ்வளவு வாக்கு, தவறு நடந்திருக்கிறது, தவறு நடக்கவில்லை என்று சொல்ல போகிறார்கள். இப்பொழுது ஒன்றும் கிடையாது, முரளியோ நந்தகுமாரோ இவர்கள் இந்த சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் சொல்ல போகிறதா? நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. நீதிமன்றம் நல்லா அலசி ஆராய்ந்து விட்டு தப்பு நடந்திருக்கிறது, தப்பு நடக்கவில்லை என்று சொல்ல போகிறார்கள். ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்று எல்லா ஊடகங்களும் சொன்னது. மக்களுடைய மனநிலையும் அப்படிதான். ஆனால் திடீரென்று பார்ப்பீர்களான 5 மணிக்கு மேல் வாக்கு சதவீதம் கூடுகிறது. 5 மணிக்கு முன்பாக பார்க்கிற வாக்கு சதவீதத்திற்கும் 5 மணிக்கு மேலே வந்து வாக்களிக்கின்ற வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது என்றால் இது எங்கேயோ தப்பு நடப்பது மட்டுமல்ல, இது ஜனநாயகத்திற்கு பெரிய ஆபத்தாக வந்துவிடும் என்ற கவலையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் இப்பொழுது இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், ஜனநாயக மரபுகள் காக்கப்பட வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் எண்ணம் என்னவென்று கேட்டால், எப்படியாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு மனுநீதியை, மனுஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒவ்வொன்றாக அவர்கள் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள். அழகான சேலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சேலையை பார்த்தால்தான் அந்த சேலைக்கு அழகு. அந்த சேலையில் 18-20 ஓட்டைகள் போட்டுவிட்டு சேலையை பார்த்தாக்கள் அது அழகு இருக்காது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு அழகான அற்புதமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாசப்படுத்துவதன் மூலமாக நாட்டுக்கும் ஜனநாயகத்திற்கும் மாநில சுயாட்சிக்கும் மதச்சார்பின்மைக்கும் கேடாக போய்விடும். ஆகவேதான் இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசை உள்ளவர் மட்டுமல்ல, ஆர்வம் உள்ளவர் மட்டுமல்ல, அதற்காக எந்த தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இருக்கிற எங்கள் தலைவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கண்டனத்தை பதிவு செய்து மக்களை விழிப்புணர்வு செய்வோம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு எங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஓகே, ஆனா விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் போட்டியிட்டாரு, அங்க அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் நேரமாக மாணிக்கம் தாகூர் அங்க வந்து வெற்றி பெறாரு. ஸோ இப்போது அங்கே வந்து எங்களுக்கு 5000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த வாக்குகள் வித்தியாசம் திருப்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் அப்போ உங்களுக்கு எந்த பூத்தில் சந்தேகம் இருக்கோ அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வாங்கன்னா இதே குரலை தான் திமுக கொடுக்குமா? சார், அங்கு தவறு நடந்தாலும் தப்பு தான், இங்கு தவறு நடந்தாலும் தப்பு தான். ஒருவேளை அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் கொடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே தீராத காதல் உள்ள இயக்கம் திமுக. ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் என்று தீராத காதல் உள்ள தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நீதிமன்றம் ஒருவேளை கேட்டால் கூட கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் என்ன இருக்கிறது? நீதிமன்றம் கேட்டால் கொடுத்துட்டு போறோம். தப்பு நடந்தா தப்புன்னு சொல்ல போறோம், சரினா சரின்னு சொல்லுவோம். சார், பஞ்சாபுக்கு என்ன நீதிமன்றம் என்ன சொன்னதோ, ஹரியானா நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதை தமிழ்நாட்டு நீதிமன்றம் சொல்லுமானாலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக. அதில் தான் இப்போ விதியை திருத்தம் பண்ணிட்டாங்க 92 அடங்கல் 2. இனிமேல் வந்து இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது மாநில தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையத்துக்கான கட்டுப்பட்டு தான் இருக்கு. அதுதான் தவறு நடந்திருக்கு. தவறிலிருந்து பிஜேபி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தவறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, எங்கே தவறு இருக்கிறது? மடியில் கனம் இருக்கிறார்கள் தான் வழியில் அவர்களுக்கு பயம். மடியில் கனம் இல்லை என்றால் வழியிலே பயம் இல்லையே. நாங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டோம். இதோ சிசிடிவி கேமராவை கொடுக்கிறோம், காட்சிகளை கொடுக்கிறோம், பதிவுகளை கொடுக்கிறோம், ஆதாரத்தை கொடுக்கிறோம். எங்கள் மடியிலே கனம் இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை என்று பிஜேபி சொல்லி இருந்தால் இந்த விவாதமே இல்லையா சார்? சரி, நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணையமொழியாக நடந்திருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை, உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபி தவறு செய்ததால் தான் பயப்படுகிறது, அதனால தான் அந்த தேர்தல் விதிகளிலே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏன் பயமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து? 1975க்கு முன்னாடி வரைக்கும் நாடு முழுக்க பார்லிமெண்ட் தேர்தலும் சட்டசபை தேர்தலும் எல்லாம் ஒன்னா தான் நடந்துட்டு இருந்துச்சு.
இந்திரா காந்தி அம்மையார் எதேச்ச அதிகாரமாக சர்வாதிகாரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்து 49 முறை அவர் ஆட்சி இருந்த போது 49 முறை மாநில அரசுகளை கலைத்ததால் வந்த வினையை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, ஒரு தவறை 50 வருஷமா நம்ம நடைபெற விட்டுட்டு இருக்கிறோம். அதை சரி பண்ணணும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை தான் நல்லது. இது எதுக்கு பார்த்தாலும் ஒரு அம்பேத்கரை உள்ள எடுத்துக்கிறாங்க. இல்ல இப்ப அதாவது இல்ல திரு அண்ணாமலை, நீங்க டிபேட்ல இருந்து டிபேட் ஆக வேணாம். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தேர்தல் ஆணையமும் மோடி அரசும் இணைந்து தேர்தல் சட்ட விதிகளை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, இது மக்கள் ஆட்சிக்கு உண்டான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தேர்தல் ஆணையமும் வரல, இப்ப வருதுங்களா சார்? கேக்குதா? வருது. தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கம், தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கமும் இணைந்து இந்த சட்ட திருத்தத்தில் விதியில் மாற்றம் செய்திருப்பதனால மக்கள் ஆட்சிக்கு, ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆளக்கூடிய மக்கள் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்க மீது வைக்கப்படுது. இதுக்கு என்ன பதில்? என்ன அச்சுறுத்தல்? எதை அச்சுறுத்தல்னு சொல்றாங்க அவங்க? ஆமா, வெளிப்படைத்தன்மை வேணும். நீங்க வாக்காளர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா அங்க நீங்க பல தவறுகள் செய்திருக்கீங்க, அந்த தவறுகள் வெளிவந்துரும், உங்க மேல இருக்கக்கூடிய இமேஜ் கெட்டு போயிருன்றனால தான் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து இது போன்ற செயல்களை செய்யறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் எப்படி ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்போ அது போல ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பு. என்ன, அவங்களோட வேலையை அவங்க கரெக்டா செய்யறாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா அப்புறம் எப்படி சார் 240 சீட்டோட நின்றுடுச்சு பிஜேபி? அப்படி ஹெல்ப் பண்ணிருந்துச்சுன்னா நாங்க 450 சீட்டு ஜெயிச்ச மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கலாம்ல. இந்த 240 வந்ததுக்கே தேர்தல் ஆணையம் தான் சப்போர்ட் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இல்ல சார், இந்த 243 சீட்டே வந்ததுக்கு காரணமே தேர்தல் ஆணையம் தான் அப்படின்றாங்க. அதுதான் இவங்களுக்கு என்னன்னா, பிஜேபி எப்பெல்லாம் ஜெயிக்குதோ, காங்கிரஸ் சார்ந்த கூட்டணி கட்சிகள் எப்பெல்லாம் தோக்குதோ அப்பெல்லாம் இந்த பழியை சொல்லிட்டே இருக்கிறாங்க. விஷயம், உலக நாடுகளே வியந்து பாக்குறது நம்ம ஜனநாயக அமைப்பை. இந்த தேர்தல் 100 கோடி மக்கள் வாக்களிக்கிற ஒரு முறையை வியந்து பாக்குறாங்க. இது பல வெளிநாட்டு சக்திகள், மிஷினரிகள், ஜிகாதிகள்லாம் சேர்ந்து நம்ம நாட்டுல தொடர்ந்து அமைதி இல்லாம இருக்கணும், இது ஒரு நாடே கிடையாது அப்படின்ட்டு இந்த கம்யூனிஸ்ட் வெளிநாட்டுல இருந்து வர உதவியால இது போல ஒரு தவறான பிம்பத்தை, தவறான பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு பார்த்தாலும் நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு எந்த ஒரு அமைப்பையும் நம்புறது கிடையாது. ஏன் இப்ப 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பீரியட் இருந்துச்சுல்ல, அப்பெல்லாம் இது நடந்துதானே இருந்துச்சு. ஓட்டு மிஷின்ல தான் நம்ம ஓட்டு போட்டோம். அப்ப இவங்க தீர்தத்தை கொண்டாந்து வாக்குச்சீட்டு முறைக்கு மாத்த வேண்டியதானே. அது என்ன பிஜேபி வரும்போது மட்டும் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது? இல்ல, உங்களுடைய அந்த டிஜிட்டல் மேல இருக்க இதனால இவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துடும் எந்த கட்சிக்கும்? இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இல்லாத போயிட போகுது? அதுதான் சார், இப்ப குறிப்பிட்ட இடத்துல இப்ப ஹரியானால காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு மனநிலைமை இருந்தது. அந்த மாதிரி தான் தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நேரம் செல்ல 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 அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அதாவது 10 மணிக்கு மேல, 10 மணிக்கு முன் 10 மணிக்கு பின் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் ஹரியானா தேர்தலும் இருந்துச்சு. அதுதான் அவங்க சந்தேகப்படுறாங்க. நான் என்ன கேக்குறேன், அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிச்ச மாதிரி டிக்ளேர் பண்ணி இருக்கலாம், தெலுங்கானாவில பண்ணிட்டு இருக்கலாம், கர்நாடகாவில பண்ணிட்டு இருக்கலாம், பல ஸ்டேட்டுகளை பண்ணிட்டு போலாமே இவங்க. அது என்ன இவங்க தோக்கும் போதெல்லாம், அதாவது காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்ன்ற மனநிலை இருந்தா யாரு? சில ஊடகங்கள் அந்த ஜார்ஜ் சோரஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்க நாட்டுல. இப்படித்தான்ட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இப்போ நீங்க எப்படி இவங்க ஜெயிச்சா மட்டும், இது சுப்ரீம் கோர்ட்டே கடுமையா சாடி இருக்குது. நீங்க ஜெயிக்கும் போது மட்டும் மிஷின் கரெக்டா இருக்குது, தோக்கும் போதெல்லாம் தப்பா இருக்குமான்னு இதே சுப்ரீம் கோர்ட் சாடி இருக்குது இவங்கள. இப்போ நீங்க 2000 நம்மளோட அமைப்புகளை நம்ம ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு பொருளை இல்ல சார், 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சு நீங்க போட்டிட்டீங்க. ஸோ 5 தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றீங்க. அப்போ
இங்க இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வேலை பார்த்தாங்களா? இல்ல, எப்பயும் தேர்தல் ஆணையன்றது எப்பயும் வந்து நியாயமா நடந்துக்கிற அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அது நிச்சயமா யாருக்கும் சாதகமா இருக்க முடியாது. சரி, ரைட், ஓகே. அதை வந்து நம்ம கொச்சைப்படுத்த கூடாது. சரி, ரைட், ஓகே. அப்படியே சாதகமா வரலையன்ட்டு வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பை வந்து நம்ம தவறா சொல்ல முடியாது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால வந்து பலவித நன்மைகள் மக்களுக்கு இருக்குது. சரி, ரைட், இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் தமிழக பிஜேபியினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். அடுத்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் சார், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸுக்கு என்ன வேலைன்னா, ஜெயிச்சா வந்து தேர்தல் ஆணையத்தை பாராட்டுறாங்க, தோத்தா தேர்தல் ஆணையத்தை திட்டுறாங்க. அதுவும் வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக வச்சுருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கைப்பாவையாக வச்சுருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு வேலையா அப்படின்ற ஒரு வசைபாடை பிஜேபி முன்வைக்குது. அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவர், தமிழகத்தின் ஒரு அப்பழுக்கில்லாத அமைச்சராக இருந்து மறைந்த திரு கக்கனையா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு, அவரது நினைவு நாளில் இப்படி ஒரு பொருத்தமான தலைப்பில் விவாதம் நடத்த ஏற்படுத்தி கொடுத்த ராஜ் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஏன்னா எத்தனையோ மந்திரிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கக்கன் ஐயா அப்படின்னும் போது அவரோட உறுதியும் ஊழலற்ற தன்மையும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஒரு தேர்தல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் வந்து ஒரு திருவிழாவாக தான் நம்ம வந்து இது வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னும் போது, ரைட், இந்த அரசாங்கம் இருக்கு, இவங்களோட வர அரசாங்கம் நல்லா பண்ணுவாங்களா, இதோட நல்லா செய்வாங்களா, இதோட நல்லா கொடுப்பாங்களா அப்படின்னு மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அடுத்த அரசாங்கத்தோட மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க, அவங்க நம்ம கொடுப்பாங்க, இன்னும் நல்லா செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாக்களிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் இருக்கிற அரசாங்கத்தை விட ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் சேர்த்து மற்ற அரசாங்கத்துக்கு உண்டான வர எதிர்த்து நிற்கிற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது பிரகாசமா இருக்கும். ஆனா இப்ப கூட போக போக என்ன ஆகிறது என்று பார்த்தால், இது வந்து எலெக்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஃபார்மாலிட்டி, எலெக்ஷன் நடக்கும், நாங்க நிற்போம், நீங்களும் நிற்பீங்க, எலெக்ஷன் கமிஷன் நடத்தும், ஆனால் இதனுடைய தேர்தல் இது வந்து ரிசல்ட் வந்து இப்படித்தான் இருக்கும் என்பதை முன்கூட்டியே அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. இல்லை, அதான் அவர் சொன்னார். அப்படின்னா நாங்கள் வந்து 200 தொகுதிக்கு இது 300 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் மைனாரிட்டியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து 200 500 தொகுதியை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களோட கணக்கு என்ன, 400 தொகுதி சொன்னீங்க. 400 தொகுதி நீங்க யூபியை வந்து உத்தரப்பிரதேசத்தை வந்து நீங்க வந்து ரொம்ப கான்கிரீட்டா எடுத்துனீங்க. அங்க ஒரு ஓட்டு கூட மாறாது சிதறாதுன்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க, இது வந்து இந்த டபுள் இன்ஜின் வந்து முழுக்க முழுக்க வந்து ஊழலான அரசாயிடுச்சு, இதை நம்பி நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாதிக்கப்படும். அதனால வந்து நம்ம கொஞ்சமாவது வந்து இருக்கிற ஒரு மாநில கட்சிக்கு நம்ம உரிமையை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காங்கிரஸ் கூட இணைந்த சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு பெரும்பான்மை கொடுத்தாங்க, ஒரு கன்சர்வேட்டிவ் சீட்டை கொடுத்தாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஒரு 300ங்கிறது கூட இல்லாம போய் 243க்கு வர வேண்டிய நிலைமை வந்தது. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அதான் தேர்தல் ஆணையம் கூட இருந்துச்சுன்னா ஹைக்கா தானே போயிருப்பாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு இது வந்து ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஓட்டையும் கணக்கு பண்ணி தான் ஒவ்வொரு கட்சியை வந்து தேர்தல் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு விழுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாநிலத்தை எந்த இடத்துல எவ்வளவு ஓட்டு இந்த கட்சிக்கு விழும், இந்த இடத்துல எந்த ஓட்டுக்கு யாருக்கு விழும் எல்லாருமே தெரியும். அதை தான் அவங்க வந்து கரெக்டா வந்து பிஜேபி வந்து கிளீனா பிளான் பண்றாங்க. எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, 2 எலெக்ஷனா ஒன்னு நீ வச்சுக்கோ, பெருசா எங்களுக்கு கொடுத்துரு. 4 எலெக்ஷனா ஒன்னு நீ வச்சுக்கோ, 3 எங்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா இப்ப என்னன்னா, நீங்க வரும்போது அதுல நீங்க ஜெயிச்சீங்களா, அதுல நீங்க ஜெயிச்சீங்களா, அதுல நீங்க ஜெயிச்சுன்னு இப்போ தோத்தவன் வந்து கேள்வி கேட்கறதுக்கு விடாம இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறாங்க. இதைத்தான் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒமர் அப்துல்லா கூட்டணியில தான் அந்த இந்தியா கூட்டணியில இருந்தாரு. இப்ப அவரே சொல்றாரு, நீங்க தேர்தல் இயந்திரத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் எதனால சொல்றாருன்னா, அவர் வின் பண்ணி வெற்றி பெற்று விட்டார், அதனால அவர் சொல்றாரு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவங்களோட டோட்டலா வந்து இது வந்து ப்ரீ டிட்டர்மென்ட் பிளான். இதுல வந்து நீங்க மாறவோ கொல்லவோ முடியாது. இப்படிதான், அதாவது நீங்க வந்து எப்படின்னா ஜனங்க வந்து ஓட்டு போடுறாங்க இல்லையா, ஜனங்க ஓட்டு போடுறவங்கள முதல்ல வந்து
வந்து நீங்க வந்து ஏமாத்தணும். எப்படி ஏமாத்தணும் அப்படின்னா, கூட இருக்க ஊடகங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கும் 45 சீட்டு வரும் இப்படின்றது மாதிரியே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டே வருவாங்க. சோ ஓட்டு போறோம் நம்புவா, அதை எதிர்த்து கட்சிக்காரன் நம்புவாங்க. எல்லாம் நம்ம எதிர்த்து பார்த்து இருக்கும் போது அங்க என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடப்பாவீங்களே என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு ஆதங்கப்பட்டு தான் மக்கள் போறாங்களே தவிர இது அவங்களால எழுத்து கேட்க முடியல. இதே நாங்க வந்து போய் கோர்ட்டுக்கு போய் எழுத்து கேட்டா கோர்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்களோட தேர்தல் மேல வந்து கேஸ் போடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, மற்றபடி நடந்த மேல நீங்க வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படியே இல்ல, ஓகே சார், இவிஎம் மிஷின் இருக்கு, விவிபேட் இருக்கு, நீங்க கம்பேர் பண்ணுங்க, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். 5 ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா 5 பூத் மொத்தம் நாங்க எடுப்போம். 5 இவிஎம் மிஷினும் 5 விவிபேட் எடுப்போம். அதை நாங்க கம்பேர் பண்ணி சரியா இருக்கணும். அந்த இவிஎம் மிஷின் யாரோடது, அதுல என்ன இருக்கு, எலெக்ஷன் கமிஷனோடது. எலெக்ஷன் கமிஷன் யாரு, மோடியோடது, அரசாங்கத்தோடது. ஏன்னா எப்ப வந்து நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல 3 பேர் தனித்தனியா இருந்து நியமிக்க வேண்டிய இடத்துல நீங்க வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டீங்க, உங்க ஒரு அமைச்சரே வரலாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப 3 பேர்ல நீங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ண முடியும், மெஜாரிட்டி எல்லாம் போயிடும். அங்கேயே வந்து நம்மளோட ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது. நம்ம அரசியல் சட்டப்படி ஒரு தேர்தல் எப்படி நடத்தப்படும் என்று வெளிப்படைத்தன்மையும் கொல்லப்பட்டது. இப்ப நீங்க தானே இவிஎம்ஏ கொண்டு வந்தீங்க, அப்புறம் வந்துட்டு அது சரியில்லைன்னா அப்போ அதுக்கு ஆரம்ப புள்ளியே நீங்க தானே. அதாவது நம்ம இவர நண்பர் நல்லா அழகா சொன்னாரு, நம்ம ஏதாவது புதுசா கொண்டு வந்தா அதை பத்தி குறை சொல்லுவாங்கன்னு. நாங்க புதுசா கொண்டு வந்தோம். ஏன் கொண்டு வந்தோம்னா, ஒரு தேர்தலை எளிமைப்படுத்தணும், இந்தக்காக வந்து நம்ம நாட்கணக்கில் வீணாக்க வேண்டாம் அப்படின்னு மிஷினை கொண்டு வந்தோம். ஆனா அந்த மிஷின் நான் கொண்டு வந்து தேர்தல் நடத்தும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்கேயா வந்துதா, இப்ப வந்து ஒரு எமர்ஜென்சி பத்தி அந்த நீங்க கொடுத்ததுல இருந்து 2 எலெக்ஷன் சந்திச்சீங்க. 2 எலெக்ஷன்ல காங்கிரஸ் தானே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் ஜெயிப்பு. அப்ப பிஜேபி குறை சொன்னாங்களா, இல்ல மத்த கட்சியா குறை சொன்னாங்களா? யாருமே ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. அப்போ வந்து அது போல பிஜேபி 3 தடவை வெற்றி பெறும்போது ஏன் காங்கிரஸ் குதிக்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு சார். இப்போ காங்கிரஸ் ஏன் குதிக்கிறது இல்ல, இது மக்களோட ஆதங்கத்தை காங்கிரஸ் வெளிப்படுத்துகிறது. அதாவது இப்ப ஹரியானா எடுத்துக்கங்க, நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, இந்த 2 தேர்தல் லாஸ்டா நடந்த 2 தேர்தல், மத்தபடி வாக்குப்பதிவு முன்னாடியும் சரி எக்ஸிட் போல் அன்னைக்கும் என்ன நிலவரம், உங்களுக்கு சாதகமா வரல, அதனாலதான் நீங்க குற்றச்சாட்டு வச்சுறாங்க. அதாவது ஒரு பத்திரிகை சொல்றாங்கன்னா பரவாயில்ல, 6 பத்திரிகை சொல்றாங்க காங்கிரஸ் கூட்டணி மகா கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க. ஆனா அது அப்படியே தலைகீழா மாறுதுன்னா எப்படி மாறும்? ஏன்னா காங்கிரஸ் ஹரியானால பல்வேறு கோஷ்டி பூசல சந்திச்சிச்சு. முதல்வர் கேண்டிடேட் வந்து பிஜேபி போட்ட கேண்டிடேட்டுக்கு ஆப்போனண்டா வந்து பவரா இல்லைன்ற ஒரு அடிப்படையில தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க, பிஜேபி வந்து வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது இல்லையா பிஜேபிக்கு மேல, அதையும் மீறியமா வந்து ஒரே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக வந்து ஓட்டு எல்லாம் அப்படி மாறும். அதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக பிஜேபியினுடைய மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர், 3 பேரும் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. குறிப்பா 2 பேசுனதை கேட்டிருப்பீங்க. பிஜேபி ஜெயிக்கும் போதெல்லாம் வாக்குச்சீட்டையும் அந்த விவிபேடில் இவிஎம்மையும் முன்வைக்கிற எதிர்க்கட்சிகள் இப்போ வந்து தேர்தல் சட்ட விதிகளில் திருத்தம் பண்ணதற்கு தங்களுடைய கண்டன குரல்களை முன் வச்சிருக்கிறாங்க. அது எப்படி சார், நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாடு, அது வந்து அந்த பூத்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, அந்த சிசிடிவி பார்க்கணும் அப்படின்னா வந்து அல்ல அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ற எந்த அளவுக்கு நியாயம்? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு ஒரு கேள்வி. கார்த்திக் சிதம்பரம் வந்து இன்னும் காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இவிஎம் மிஷினை வந்து ஃபால்ட்டு சொல்கிறவங்க, அதை ஹேக் பண்ணிட்டாங்க, அது மூலமாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்கலாம் தோல்வி பயத்தில் சொல்கிறது, சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்கிறது அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ஹேக்லாம் பண்ண முடியாது, என்ன தேர்தலோ அது மக்களுடைய பிரதிபலிப்பை தான் வெளிப்படுத்துதே தவிர அரசாங்கத்துடைய நேரடி கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறத அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 1, அதை இவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு அண்ணங்கிட்ட கேட்டுக்கோங்க. 2, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோஸை வந்து செக் பண்ணவே கூடாது, வீடியோஸை காட்டவே முடியாது அப்படின்னு ஈஸியாக எப்போ சொல்லியிருக்காங்க? கோர்ட்டில் சொல்லல. நீங்க கரெக்டா படிங்க. கரெக்டா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வர்றது என்னவா இருக்கும்னா, காமன் மேன் அதர் தென் கேண்டிடேட் கேன் ஆக்சஸ் 1. 2, மற்ற பொது ஜனங்கள் வேணும்னா கோர்ட் மூலமா கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் சட்டம் இப்போ மாத்தி இருக்கிற அந்த கரெக்ஷன் சொல்லுதே தவிர
கொடுக்கவே முடியாதுங்கிறத சொல்லல. இது இந்த டேட்டாலாம் ரொம்ப பெரிய டேட்டா. நீங்களே ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி டேட்டாவை எனக்கு வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்ல கொடுங்கன்னா உங்களுக்கு எத்தனை டெராபைட்ஸ் தேவைப்படும்? ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. ரெண்டு, இதனால அப்டேட்டா இல்லைன்றீங்களா? ஒரு டெராபைட்ஸ் வர கொடுக்குற அளவுக்கு அப்டேட்டா இல்லையா? கரெக்டுங்க. நீங்க எத்தனை போலிங் ஸ்டேஷன்ல எவ்வளவு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஒண்ணு, இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அது நீங்க கேக்குறத கோர்ட் மூலமா கேட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது வந்து ஃபார் அ பப்ளிக். ஓகே, பொதுவா கேண்டிடேட்டா இல்லாதவர்கள் கேட்கும் பட்சத்துல தான் அது. கேண்டிடேட்டுக்கான ஆக்சசிபிலிட்டி இன்னும் மாற்றப்படலன்னு இசிஐ கமிஷனரே ஒரு இன்டர்வியூல இதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. இசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஸ் அ கேண்டிடேட் நீங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னா பேப்பர்ல இருக்கிற ஆவணங்களை நாங்க கிடையாது, நாங்க பேப்பர்ல அது வந்து பொது ஜனத்துக்கே தேர்தல் படிவம் காமன் பப்ளிக் யார் வேணாலும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பேப்பர் டாக்குமெண்ட்ஸை எல்லா காமன் பப்ளிக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் டாக்குமெண்ட், இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இதெல்லாம் கேக்குறீங்கன்ற பட்சத்துல இது கேண்டிடேட் கேன் ஆக்சஸ். அப்படி இல்லாம வெளியில இருந்து கேக்குறவங்க கோர்ட் மூலமா கேளுங்க, நாங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்றோம். இதோட மிஸ்யூசேஜ் வந்து நிறைய இருக்கு, சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இதோட மிஸ்யூசேஜ் ஆஃப் இந்த ஃபுட்டேஜோட மிஸ்யூசேஜ் வந்து நிறைய பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால இத கம்ப்ளீட் ஆக்சஸ் பண்ணிடுவாங்க அந்த ஃபுட்டேஜஸ். சார், நான் ஏற்கனவே இங்க ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது பொது ஜனத்துக்கிட்ட போய் கேட்கும் பொழுது இங்க காசு கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய நிலைமை தான் இங்க இருக்கு. அதை ஒத்துக்கதான் வேணும். தமிழ்நாட்டுல இல்லையா சார்? சார் இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. சார் இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. சாதனைகளுக்கு போடுகிற ஓட்டு. சார் இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலே அவரு இல்ல. தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. மகாராஷ்டிரா நிலைமையும் வந்து உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்றாரு. இல்ல அதெல்லாம் தவறான பேச்சு. திராவிட மாடல் தான் குஜராத் மாடல் ஃபாலோ பண்ணுது. தவறான திராவிட மாடல் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் இங்க அறிவிச்சாங்க. தகுதியுள்ள மகளிர்னு அதையும் நீங்க வந்து கொச்சை தான் படுத்துனீங்க. திராவிட மாடல் குஜராத் மாடல் ஒண்ணு ஒப்பிடாதீங்க. இல்ல அது காப்பி பண்ணது குஜராத் மாடல். ஆனா குஜராத் திராவிட மாடல்னா என்னங்கிறது இவங்களுக்கே தெரியாது. குஜராத் மாடல்ல போலி பேங்க் உண்டு, போலி வாரியம் உண்டு. இதெல்லாம் வந்து குஜராத் மாடல். ஆனா போலி திராவிட மாடல்ல கிடையாது. சொல்லுங்க, திராவிட மாடல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நீங்க அதை பேசுனதுனால கேட்கிறேன். திராவிட மாடல்னா என்ன அப்படிங்கறத சொன்னா நானும் பொதுமக்களும். இளைஞர் அமைப்பாளர் பிஜேபியில் இருக்கிறவர் இந்த இடத்தில் வந்து உட்கார வைப்பதற்கும் திராவிட மாடல் என்ன பண்ணீங்க? நான் உங்களை படிக்க வைத்தது மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்கள் நிலைமையும் உங்கள் நிலைமையும் யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி யாரும் படிக்கலையா? இல்ல, என்ன உங்க முன்னோர்களுடைய நிலைமை? உங்க தாத்தா சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி ஃபால்ஸ் சார். நான் வந்து இந்த பயங்கர தப்பு உலகக்கல்வி மட்டுமல்ல சார். தப்பு சார். ரெட்டமலை சீனிவாசன் எப்ப சார் போயிட்டாரு? நீங்க வந்து படிக்க வச்சீங்களா சார்? பிஜேபில மதிக்காதவர்கள் நீங்க பேசணுமா? அரசியல் பத்தி நீங்க பேசுறதுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? மரியாதை கொடுக்காத ஒரு இயக்கம் சார். டெமோக்ரஸியை கூண்டோட அழிச்சிட்டு டெமோக்ரஸி அப்படியே கோபாலபுரத்துல வீட்டுக்கு அடியில நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி பேசலாமா? கொஞ்சம் நாங்க பேசணுமா? நீங்க வந்து பதில கேட்கணுமா? ஜனநாயகத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க, ஜனநாயக படுகொலை பண்றவங்க ஜனநாயகத்தை பத்தி எமர்ஜென்சி மகனுக்கு அப்புறம் மகனுக்கு அப்புறம் அடுத்த மருமக இவங்களே ஆட்சி செய்வாங்க. இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அப்புறம் ராகுல் காந்தி, அதுக்கு முன்னாடி சோனியா காந்தி, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க பிரியங்கா காந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க சார். இதுக்கு அப்புறம் நீங்க டெமோக்ரஸியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்பேத்கரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? திராவிட மாடல் என்பது அப்படின்னா நீங்க சமூக சீர்பாடுகளை வந்து உண்டு பண்ணதே திராவிட கழகம் தானா?
பெரியார் தானா? பெரியார் இல்ல, பெரியாரே திராவிடத்தை ரெட்டைமலை சீனிவாசன் கிட்ட அயோத்தாச பண்டிகை திருடினதுதான் திராவிடங்கிற ஐடியாலஜி ஃபார் பெரியார். சார் இத நீங்க இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அப்ப ரெட்டைமலை சீனிவாசன் அதுதான் திராவிட மாடல். என்னன்னா திராவிட மாடல் என்னன்னா ஒரு நல்லத நீங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் ஒரு நல்லதை எடுத்து அதை தழுவி கொண்டு மேம்பாடு படுத்தி மக்கள் நீங்க ஜனநாயகத்தை படுகொலை பண்றீங்க. எப்படி 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 மணிப்பூருக்கு இதுவரை எட்டி பார்க்காத ஒரு போகணுமா? மணிப்பூருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை வருஷமா நடக்குது? காங்கிரஸ் ஸ்பீட்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் நடக்குதுங்க. இந்த மாதிரி பத்தி அறியுது சார். பத்தி அறிஞ்சு உலகமே எட்டி பார்க்க மாட்டேன். பதில் வாங்கிக்கலாம் சொல்லுங்க. டிராவிடியன் மாடல்னா நாங்க யார்கிட்ட இருந்தாலும் எடுத்து போனீங்கல்ல, எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு ஒப்ரஸ்டு கம்யூனிட்டி லீடர்ஸ் அயோத்திதாச பண்டிதர் ஆட்டம் ரெட்டைமலை சீனிவாசன் ஒப்ரஸ்டு இருங்க சார், அவங்களுக்கான முக்கியத்துவம் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இவர் சொல்ல மாட்டாரு நீங்க வந்து இங்க உட்கார்றதுக்கே நாங்க தான் காரணம் இவர் சொல்ல மாட்டாரு. ஒப்ரஸ்டு கம்யூனிட்டியை நீங்க சப்ரஸ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. ஸ்டேஜ்ல ஆன்டி பிராமணிக்கல் பேசுறதும் ஆன் ஃபீல்ட் ஆன்டி தலித் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் டிராவிடியன் மாடல். இது பகிரங்க குற்றச்சாட்டு. இதுக்கு மறுப்பு தெரியும். சொல்லுங்க திருமுரளி. சொல்லுங்க சார். இல்ல இப்ப அவர் கேள்வி வைத்ததுக்கு பதில். அதாவது ஆரியம் என்பது என்னவென்று கேட்டால் ஒரே ஒன்றுதான். எங்களுடைய கொள்கைகளை செரித்துக் கொள்ளும், இல்லை என்றால் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக நடித்து அதை மழுங்கடித்துவிடும். அதுதான் ஆரியம். அதனால்தான் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார், ஆரியம் என்பது விதைக்காமல் விளைகிற கழனி என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆரியம் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எப்படி நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இல்ல அமித்ஷா வந்து எந்த இடத்துல வந்து அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணல. இல்ல நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் என்பது பேசனாகி விட்டது. அம்பேத்கரை சொல்வதற்கு அம்பேத்கர் மற்றபடி அவருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் எதுவும் பேசலையே. ஆனா நீங்க வந்து களங்கம் கற்பிச்சிட்டாரு. அந்த வார்த்தை என்பது என்னவென்று கேட்டால் அவரை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று சொல்வதை போல அமித்ஷாவினுடைய இதயத்தில் இருந்த வார்த்தை வந்துவிட்டது. ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிஜேபியினுடைய தாய் எது என்று கேட்டால் ஜனசங்கம். ஜனசங்கம் என்று சொல்லப்படுகிற இயக்கம் தோழருக்கு அவருக்கு தெரியுமோ தெரியவில்லை, உயர்ந்தவருக்கு தெரியும். ஏன்னா என்றால் அவர் சொல்லிவிட்டார்ல நாங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று. அவர் உயர்ந்தவருக்கு தெரியுமோ தெரியாது. ஜனசக்தி என்ற இயக்கம் முதலாக தேர்தல் களத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் சொன்ன கோரிக்கை என்ன தெரியுமா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற கூட்டாட்சி, மரச்சார்பின்மை, சோசலிசம் இவையெல்லாம் எடுத்துவிட்டு வேத அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதுதான் எங்கள் நோக்கம், எங்களை ஆதரியுங்கள் என்று முதல் தேர்தலில் ஜனசக்தி சொன்னது. அந்த ஜனசக்தி சொன்னதை தான் இப்பொழுது ஹரியானா, பஞ்சாப் போன்ற நீதிமன்றங்கள் ஆவணங்களை கொடுங்கள் என்று சொன்னால் கொடுக்க பயந்து விட்டு உடனடியாக மறைப்பதற்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், மகாராஷ்டிரத்தில் ஈஸி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வேணும்னா கேண்டிடேட் நீங்க வந்து கேட்கலாம், பட் காமன் பீப்புள் நீங்க கேட்கணும். ஒரு வழக்கு போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து கோர்ட்டை தான் நீங்க அணுகணும். நீங்க டைரக்டா ஈஸியா நீங்க அணுக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தவறு நடந்திருக்கிறது சார். ஒரு சட்ட தேவையில்லை, சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்க. கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு வரல, சட்டத்துல கிளாரிட்டி கொண்டு வந்து
கொண்டு வந்தீங்க? Clarity. இல்ல அது ஏன் திடீர்னு கொண்டு ஏன் வரீங்க? கொண்டு வரீங்க? அதுதான், அதுதான். ஒரு நீதிமன்றம் கேட்ட பிறகு எதுக்கு நீங்க செய்றீங்க? பதில் வாங்கிக்கலாம். பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆக்சசபிள்னு ECI அந்த நார்ம்ஸ்ல இருக்கு. 93 ஆர்டிகல் 7 அதுல வந்து இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ். இது 1961ல உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அப்ப வந்து உங்களுக்கு இந்த டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் கிடையாது. கேமராவோ அந்த மாதிரியான டிஜிட்டலைஸ்டு டாக்குமெண்டேஷன்ஸ் கிடையாது. இப்போ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொண்டு வராங்க. நீங்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் ஆக்சசபிள், ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் ஆட் பண்ணிருக்காங்க. which invariably means நாமினேஷன் ஃபைலிங்ல இருந்து, அந்த ஸ்க்ரூட்டினி பேப்பர்ஸ்ல இருந்து, ரிஜெக்டட் பேப்பர்ஸ்ல இருந்து, அக்செப்டட் பேப்பர்ஸ்ல இருந்து, இது தாண்டி கட்சிக்கான அத்தனை பேப்பர் நீங்க சொல்றது ஓகே டாக்டர். இங்க என்ன அப்படின்னா இந்த எதிர்க்கட்சிகள் இல்ல கேஸ் போடுறப்போ இந்த சட்டத்தை திடீர்னு ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இஷ்யூ வருது. அதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. கேண்டிடேட்ஸ் போய் கேட்டதை வாங்க முடியாதா? ஃபுட்டேஜ் வாங்க முடியுமா? வெளிப்படைத்தன்மையா இருந்தது ஏன் அங்க ஒரு ஷார்ட்கட் போறீங்க? கேண்டிடேட்ஸ் போய் ஃபுட்டேஜா வாங்க முடியுமா? முடியாதா? ஒரே டாக்குமெண்ட்டை 100 பேர் கேட்கறதுக்கும் ஒரு ஆள் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அதாவது தம்பி வந்தோன்னு ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு. அதாவது வந்து யாரு போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க, அதாவது மக்கள் போய் கோர்ட்ல போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படின்வாங்க. இப்போ ஹரியானா தேர்தலை ஒட்டி மஹமூத் பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் தான் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவர் போட்ட கேஸுக்கு தான் அந்த உயர்நீதிமன்றம் சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இதை மாத்தி இருந்தீங்கன்னா யாருக்கு இந்த சந்தேகம் வரப்போகுது இல்ல. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து உடனடியா போய் அதை மாத்தணும் போதுதான் என்ன இருக்கு அதுக்குள்ள. நீங்க வெளிப்படையா இருந்துட்டு போங்களேன். நான் ஒண்ணுமே சொல்ல ஜெயராம் ரமேஷ் அதான் சொல்றேன். எதுக்கு வெளிப்படைத்தன்மைக்கு ஈஸி பயப்படுது? எதுக்கு நீங்க ஆன்டி வந்து கவர்மெண்டோட போய் ஒரு வெளிப்படையா நடக்க வேண்டிய தேர்தல இப்படி வந்து நீங்க கொலை பண்றீங்கன்னா நாங்க கேக்குறோம். இதை நீங்க முதல்ல பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல. அன்னைக்கு வந்து நீங்க வந்து எலெக்ஷன் நடக்கும் போது வந்து இந்த இவிஎம் இல்ல, எலக்ட்ரானிக் மீடியா இல்ல, அது உண்டான மின்னடுக்க இதெல்லாம் இல்லன்னு சொல்றீங்கல்ல. அப்ப எலெக்ஷனே பேப்பர்ல நடந்தது, அதனால அப்ப இல்ல. இன்னைக்கு இவிஎம் மிஷின், விவிபேட் எல்லாமே எலக்ட்ரானிக் தானே. அப்ப எலக்ட்ரானிக் மீடியாஸ் நீங்க எடுத்து கொடுங்க. ஏன் உங்களால கொடுக்க முடியல? இல்ல சார், இப்போ உங்களுக்கு ரைட், நீங்க சொல்றது புரியுது. ஆனா வந்து கோர்ட் என்ன ஒரு டைரக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, அதை மன்னிக்கணும், கோர்ட்ல மத்திய அரசு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல் சம்பந்தப்பட்டமா பல நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுக்கப்படுகிறது. கேட்டதற்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. சோ அப்படி வேணும் அப்படின்னா நீங்க வந்து முறையான நடைமுறையில நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க முறையான நடைமுறையில கோர்ட்டுக்கு போங்கன்றாங்க. இப்ப நாங்க கோர்ட்ல கேட்டுட்டோம். சரி, என்கிட்ட கொடுக்க வேணாம், கோர்ட்ல இருந்து ஒப்படைங்க. கோர்ட்ல இருந்து ஒப்படைங்க சார். சார் இப்போ நான் பேசுறேன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்போ வந்து போன 4 நாள் முன்னாடி பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ அதுக்கு வந்து வாக்கெடுப்பு நடத்தினாங்க. வாக்கெடுப்பு நடத்தும் போது எலக்ட்ரானிக் ஓட்டிங் வச்சாங்க, பேலட் பேப்பரை வச்சாங்க. ஏன்? உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் வச்சுப்பீங்க, பேப்பர் பேலட் வச்சுப்பீங்க. ஏன்னா யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது, நம்ம மெஜாரிட்டி ஒன்னது ஓட்டு நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி குழு, கூட்டுக்குழு வச்சாங்க. உடனே டிஆர் பாலு சொன்ன உடனே அடுத்த சாயந்தரமே அதை வச்சுட்டாங்க, 36 நம்பரை போட்டுட்டாங்க. ஏன்? அதை வந்து நீ அதானிக்கு வைங்க, அதே மாதிரி வந்து நீங்க பேப்பர் ஓட்டிங் வைங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் போகுது? விவிபேட் நீங்க வந்து ஒரு 5 இடத்துல தான் என் பண்றீங்களே. ஒரு சம்பந்தப்பட்ட சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிற இடத்துல அந்த தொகுதி மூசா என்னங்க? நான் திரு முரளி அவர்களும் வைத்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். விருதுநகர் தொகுதியில வந்து விஜய பிரபாகரனுக்கும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் இடையே கடும் அதான் 5000 சொச்ச ஓட்டுல வந்து அது வேரியேஷன் வந்துச்சு. உங்க வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டப்போ வந்து அங்க வந்து அந்த முக்கியமான பூத் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற அடிப்படையில என்ன சொன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட சொன்னா காங்கிரஸ் காட்டுமா? காங்கிரஸ் எதுக்கு காட்டணும்? அது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டது. நீங்க எங்க போய் காங்கிரஸ் அனுமதிக்குமா நான் கேக்குறேன். தமிழ்நாட்டுல இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா இன்னும் பிஜேபி சும்மா இருப்பாங்களா? அவ்வளோத்தையும் எடுத்து போட்டு விளாவாரியா விளைச்சு எல்லாத்தையும் வெளிச்சது கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இல்லாதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் யார்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் முழுக்க முழுக்க வந்து ஒரு மத்திய அரசோட கையில இருக்க ஒரு நிறுவனம். அவங்க அப்படி இருக்கும்போது 4000 ஓட்டு வித்தியாசத்தை வந்து அவங்க வந்து அந்த கட்சி தோத்தவர் வந்து போய் கேஸ் போடும் போது சும்மா இருப்பாங்களா? உடனே எடுத்து அவங்க வெளில போடுவாங்க. அப்படிதான் இப்ப மகாராஷ்டிரா 400 ஓட்டு தோத்துருக்காங்க, 300 ஓட்டு தோத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொடுங்க. நீங்க
தைரியம் இருந்தா யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிரதர் ஒருத்தர் சொன்னாரு எமர்ஜென்சி எமர்ஜென்சி, எப்ப பார்த்தாலும் எமர்ஜென்சி சொல்லிட்டு இருக்காரு. எமர்ஜென்சில அந்த அம்மா பண்ண தப்புன்னு நீங்க சொல்றா, சரி சொல்லுங்க. ஆனா தேர்தல்ல நேர்மையா தேர்தல் நடத்தி தோத்து போய் தான் அவங்க திருப்பி ஜெயிச்சு வந்தாங்க. உங்களை மாதிரி வந்து இந்த மாதிரி தில்முல் எல்லாம் செஞ்சு தேர்தல்ல ஜெயிக்கல. அப்படி அவங்க பண்ணிருந்தாங்கன்னா குற்றம் சொல்லக்கூடாது. தேர்தலை ஜெயிக்கிறாங்கன்னா தில்முல்லு பண்ணி ஜெயிக்கிறது இதெல்லாம் தவறான வார்த்தை. இதெல்லாம் அன்பார்லிமெண்டரி டு ஸ்டேஜ். நீங்க இதை அலோவ் பண்ணக்கூடாது. தில்லுமுல்லு என்பது தமிழ் பிரதமர் வந்து அங்க வந்துட்டாரு, நீங்க தில்லுமுல்லு பண்ணி ஜெயிச்சீங்கன்னு சொல்லுவீங்களா? நீங்களும் சொன்னீங்க, திருட்டுத்தனமா பண்ணு சொன்னீங்க. அது மாதிரி அது நல்ல வார்த்தையா? எமர்ஜென்சிக்கும் பதில் சொல்லிடுங்க சார். நீங்களே பதில் அவர் கேட்ட பதில் சொல்றாங்க. திரு அண்ணாமலை, நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எமர்ஜென்சி எதிர்க்கெடுத்தாலும் எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்றீங்க. ஆனா வந்து அந்த எமர்ஜென்சி பீரியட்லயும் இந்திரா காந்தி நேர்மையான முறையில தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றார். அதான் வெற்றி பெற்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். அண்ணாமலை சார் உங்கள்ட்ட தான். என்ன சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க? ஆமா ஆமா. அதாவது எமர்ஜென்சி கொண்டாந்ததே வந்து ஒரு அயோக்கியத்தனம். அம்பேத்கர் சட்டத்தை போக செய்து ஜனநாயக இருட்டடிப்பு செய்து அதன் பிறகு இவருக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றி நீதிபதிகளை மாற்றி. திரு அண்ணாமலை சார், நம்ம பொதுவெளியில பேசுறோம், வார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து கவனித்து பேசுறோம். இங்கே சொல்லி இருந்திருக்கலாம். முதல்ல இவரு சொல்லிடணும். இல்ல சேம் தான். முதல்ல சொல்ல திருட்டு மாடல் சொன்னாரு இவரு. சரி சரி ஓகே. திருப்பி ரிமெம்பர் பண்ண வேண்டாம். நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். சொல்லுங்க திரு அண்ணாமலை சார். எமர்ஜென்சி பத்தி தான் நான் பேசுறேன். இதுல என்ன நான் கவனிச்சு பேச வேண்டியிருக்கு? இல்ல, நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசலாம். அந்த அன்பார்லிமெண்ட் வேர்ட் யூஸ் பண்ண வேண்டாம். இல்ல, அவர் மட்டும் இப்ப சொல்றாரு இல்ல, இப்ப நாங்க ஜெயிச்சதெல்லாம் தில்முல்லு பண்ணி ஜெயிச்சதுன்றது மட்டும் சரியான வார்த்தையா? இல்ல, அதையும் கண்டம் பண்ணியாச்சு. ஜனநாயகத்துல அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, எல்லா கட்சிக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் முறைதான் ஜனநாயக முறை. முன்னாடி மக்கள் தொகை ஓரளவுக்கு குறைவாக இருந்தது. அத பேப்பர் ஓட்டு முறை இருந்துச்சு. நம்ம சின்னத்துல நம்மளுக்கு தேவைப்பட்ட சின்னத்துல குத்தணும். இப்ப 100 கோடி வாக்காளர்கள் மேல போயிட்ட பிறகு அதெல்லாம் சாத்தியப்படாதுன்ட்டு காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியோட ஆலோசனை பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. பிஜேபி அதுக்கு ஒத்து வந்துச்சு. அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் இதை ஒத்துக்கிறதும், தோக்கும் போதெல்லாம் விமர்சனம் பண்றதும், இந்த ஏத்துக்க மாட்டேன், இந்த வெற்றி ஏத்துக்க மாட்டேன், கோர்ட்டு தேர்தல் ஆணையம் பல முறை இவங்களை கூப்பிட்டுடுச்சு, வாங்க இதுல இருக்கிற முறை கேட்ட நிரூபிச்சு காட்டுங்கன்ட்டு. ஒருத்தரும் போயிட்டு ஒரே ஒரு முறை நிரூபிக்கல. ஏன்? ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பல முறை வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்கு. அதுவும் ஒத்துக்கல. அதன் பிறகு இதை பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? சரி, நாட்டுல மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், நிறைய விஷயம் செஞ்சாகணும். அதுக்கு இந்த வருஷம் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கிறது மிகப்பெரிய தடை. இது வந்து வெளிப்படைத்தன்மை கிடையாது, கேலி கூத்து, ஜனநாயகத்தோட ஒரு கேலி கூத்துன்னு சொல்லலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்தாதான் நம்ம நாட்டுல சீர்திருத்தங்களை நல்லா மேற்கொண்டு வர முடியும். ஏன் நாங்களும் பிரச்சாரம் பண்ண, நீங்களும் பிரச்சாரம் பண்ணுங்க. ஒரு நாட்டுல உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க நாடு முழுக்க ஆண்ட கட்சி தானே. இன்னும் கூட காங்கிரஸ் பெருமையா சொல்லலாம். அது மட்டும்தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுசா ஆண்டது. பிஜேபி இன்னும் அவ்வளவு மாநிலங்கள் ஜெயிச்சிடல. உங்களுக்கு அந்த பழைய அனுபவம் இருக்குல்ல. ஆனா தலைவர் இல்லாத கட்சியா இருக்குது. அது ஒரு தோல்விகரமான தலைவரை வச்சுக்கிட்டு எத்தனை எலெக்ஷன்ல தோத்தாலும் அவரை வச்சே நீங்க தேர்தலை சந்திச்சிட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. அது நாங்க ஜெயிக்கிறோம்னா நாங்க வந்து ஒரு கூட்டணி தலைமை மக்கள்கிட்ட சென்று எங்களோட இதை சொல்றோம், வீடு விட உட்காந்து பேசுறோம், உண்மையை சொல்றோம், இந்த தேசத்துக்காக உண்மையா உழைக்கிறோம். வெளிநாட்டு சக்திகள் எதுவும் எங்களை இயக்கல. இந்த தேசத்துக்காக, இந்த கலாச்சாரத்துக்காக, இந்த மண்ணைக்காக நாங்க போராட்டம் பண்ண அரசியல் இயக்கம் நடத்துறோம். சரி, ஜார்ஜ் சோரஸ் சொல்லியோ இவரு சொல்லியோ அதானே சேர்த்துக்கங்க
செயல்படுறதுல சுய புத்தியோட செயல்படுற கட்சி பிஜேபி. அதனால மக்களை ஏத்துக்கிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறாங்க. சரி, நீங்க எடுத்து சொல்லுங்க, இது எல்லாரும் வரவேற்கிறாங்க. நீங்க அரசியல் ரீதியா எதிர்க்கலாமே தவிர நிஜமா பார்த்தோம்னா நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க கூட சொல்லுங்க, சார் இதுல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இது தப்பாயிடும் அப்படின்னு கூட நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லாதுன்னா நீங்களும் நீங்க போறீங்க, நாங்களும் நீங்க போறோம் எலெக்ஷன்ல. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க ஜெயிக்க போறோம். இதுல என்ன பித்தலாட்டம் வந்துற போது இன்னும் வெளிப்படை இல்ல அந்த பித்தலாட்டம் வரக்கூடாதுன்ற அடிப்படையில தான். இல்ல சார், இல்ல ஓகே, நீங்க சொல்ற புரியுது. அந்த பித்தலாட்டம் வந்துடக்கூடாதுன்ற அப்படிதான் இப்ப ஹரியானா பஞ்சாப் தேர்தல்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அந்த ஃபுட்டேஜஸை கொடுங்க அப்படின்னா இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வந்து அதுக்கு முறைப்படி ஒரு வழி இருக்கு, அதுல அந்த வழியா வாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இதே போல பல வேலைகள் வந்து பாப்பீங்களே அப்படின்னு ஒரு அச்சத்துல எதிர்க்கட்சிகள் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அப்ப நாங்க உத்தரப்பிரதேச தேர்தலில் நாங்க 80 தொகுதியில் நாங்க தான் ஜெயிச்சிருக்கணும். இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? மகாராஷ்டிராவில நாங்க தான் ஜெயிச்சிருக்கணும், இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? தமிழ்நாட்டிலையும் அவ்வளவு தூரம் மக்கள் ஒரு எதிர்ப்பு நாங்க ஏன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத போச்சு? இதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, இதே ஓட்டு மிஷின் தானே. சரி, ஓகே, நீங்க கேட்குற கேள்வி சரியான சொல்லுங்க. ஓகே சார், ஓகே அப்படியே இருங்க, அப்படிங்க சொல்லுங்க திரு நந்தகுமார். அதாவது இவங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அமித்ஷா என்ன கான்டாக்ட்ல சொன்னாரு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு மனசுல இருந்து வர வேண்டிய காரணமே ஏன்னா, அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற பில் வந்து அன்றைக்கு பாஸ் ஆனா கூட இனிமேல் வந்து தேராதது, அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகாது, அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆகாதுங்கிற ஒரு ஆதங்கம் மனசுல வந்துடுச்சு. இனிமேல் வந்து ஏன்னா அதுக்கு தேவைப்பட்டான ஒரு மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன கோவம்னா, ராகுல் காந்தி நேரா சாட முடியல, என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில வச்சு அம்பேத்கர் 7 முறை சொல்லிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? வெறும் கான்ஸ்டிடியூஷன் புக் அரசியல் சட்டத்தை சொன்னாரு. இதே அம்பேத்கருக்கு காங்கிரஸ் என்ன செய்ததுன்னு யோசித்து பாத்தீங்களா அப்படின்ற உங்களாலேயே அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. அதாவது அதே காங்கிரஸ் அவரை சட்டமைச்சர் ஆக்கி அவர் அழகு பார்த்து அவர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்குதுன்னா அது காங்கிரஸ் தான். புரியுதுங்களா? இதே இவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் இந்த கான்டெக்ட் சொல்றாங்களே, அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறத நீங்க வந்து வேறு விதமா பார்க்கணும். கொஞ்சம் நீங்க வந்து அலசி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ராகுல் காந்தி பின்னாடி ஏன் நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் புக் அம்பேத்கர் போறீங்க? நீங்க நம்ம கடவுள் பக்கம் வாங்க, நம்ம கடவுள் பக்கம் வந்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்க கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், 40,000 கோடி 20,000 கோடி 10,000 கோடி எவ்வளவு ஊழல் பண்ணலாம். உங்களை வந்து எங்க காட் வந்து உங்களை வாஷிங் மிஷின்ல போட்டு அப்படி ஒதுரி காய போட்டு உத்தமனாக்கி உங்களை சொர்க்கத்தை காட்டுவார். ஏன்னா வேண்டுமே இல்லாம திருப்பி ஒண்ணு இல்லாம அங்க பின்னாடி போறீங்க, எங்க கூட வாங்க அப்படின்னு ஒரு கொத்து கொத்தா கொண்டது போலவா? இருங்க நான் பேசிடுறேன். என் பின்னாடி வாங்க, நம்ம காடு கூட வாங்க, நம்ம காடு உங்களுக்கு வழி காட்டுவார் அப்படிங்கறத தான் அவர் வந்து சிம்பாலிக்கா சொன்னார். இதோட அர்த்தம் தான் இது உண்மையிலே. ஆனா அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார்னா, 7 முறை அம்பேத்கர் சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிச்சார் பாருங்க. அங்கதான் அவர் வந்து இந்த நாட்டுக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு ஹோலி புக் சொல்றத 1 வருஷம் 2 வருஷம் பாடுபட்டு செதுக்கி கொண்டு வந்து ஒரு சமூக நீதி, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் கொடுத்த ஒரு அம்பேத்கரை கொச்சப்படுத்தியதாக கருதப்படுகிறது. இல்லனா இன்னைக்கு அவங்களோட என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அதேபடி என்ன. ஏன்னா இப்ப வந்து இப்ப இருக்க 198 பேர் அன்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க யார்? அஜித் பவார் இல்ல, இந்த மாதிரி யாருமே இல்ல. எல்லாருமே வந்து இந்த நாட்டுக்காகவும் நாட்டு சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்துக்காக பாடுபடுற மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரு இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்கள். நிறைவான கருத்து சேர்த்து சொல்லிருங்க. நிறைவான கருத்துல என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து இதெல்லாம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. தேர்தல் மேலயா தேர்தல் ஆணையத்தின் மேலயா? தேர்தல் மேல நம்பிக்கை இல்லைங்க. தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க. அவங்க மேல தமிழ்நாட்டுல 40 ஜெயிச்சதும் தேர்தல் மேல நம்பிக்கை. தேர்தல் நீங்க உடனே வந்து
இல்ல நீங்க சொன்னதான் 10 இடத்துல 10 மாநிலங்கள்ல போட்டிடுறோம் அப்படின்னா அதுல ஒரு மாநிலத்தை மட்டும் எதிர்க்கட்சிகள் கொடுத்துட்டு மிச்சம் 9 மாநிலம் எடுத்துட்டு அப்போ நீங்க அங்க ஜெயிச்சீங்களே இதே போலதானா கேக்குறதா? நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதே நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிட பாரம்பரியத்தை மீறி இந்த ஆரிய வம்சமும் இந்த சனாதனமும் இங்க உள்ள நுழைய முடியாதுங்கிறது அவங்க நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வீக்கரா இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய டீமே அவங்க வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா செலக்டிவா தான் இருக்கும். ஆந்திரால இருந்து யாரும் எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்து ஆந்திரால 15 சீட் ஜெயிக்கிறாங்கன்னா எப்படி வந்ததாங்க? அது மக்கள் வாக்களிக்கிறாங்க, மக்கள் தாங்க வாக்களிக்கிறாங்க. மக்கள் வாக்களிக்கிறது மீறி அங்க என்ன நடக்குதுனால இப்ப நாங்க கேக்குறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா வைங்க, எல்லாத்தையும் பேலட் பேப்பர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்லங்க, உங்க தலைவர் பெரிய இது சொல்றீங்களா, கொண்டு வாங்க சார். கடவுளின் பிள்ளை சார், நீங்க வாங்க, நீங்க நேர் எலெக்ஷன் வாங்க, பேலட் பேப்பரை வைங்க. எவ்வளவு செலவாக போகுது? நீங்க ஒன் எலெக்ஷன் செலவு குறைந்தாலும் சொல்றீங்க. ஒரே ஒரு முறை மாடலுக்காக நீங்க பேலட் பேப்பர் எலெக்ஷனை ஒன் நேஷனல் எலெக்ஷன் மாதிரி வைங்க. அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்றாலும் நாங்க கேக்குறோம். சரி, ஓகே. திரு அண்ணாமலை, உங்களுடைய நிறைவான கருத்து. திரு அண்ணாமலை சார், உங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய நிறைவான கருத்து. சரி, ரைட், ஓகே. டாக்டர், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி நேரத்தில் சட்ட விதிகளை திருத்தம் கொண்டு வருவதா எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுதுன்னு மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் கடைசி நேரம் முதல் நேரம் அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட் இன்ஆக்சசிபிலிட்டிங்கிறது பொய் பிரச்சாரம். வழக்கமாக செய்யக்கூடிய காங்கிரஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளும் சரி, அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் தானே தவிர இதில் வந்து துளியும் கூட உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, காங்கிரஸ்காரங்க மாதிரி பேசுங்க, டிஎம்கேக்காரங்க மாதிரி பேசுறதுக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு. அது ஒன்று அண்ணனுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், எனக்கும் எடுத்து கொடுக்கணும். இப்போ அவருக்கு எடுத்து கொடுத்தீங்க நடுவில், எனக்கு நான் பேசும்பொழுது சர்வாதிகாரி சிஎம் அப்படின்னு எனக்கும் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். அதை செய்யலைன்னா நீங்கள் நெறியாளர் கிடையாது, நெறி தவறினவரா மாறிடுவீங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈசி சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் படி அது ஈசிக்கான நியாயம் கிடைக்கல மிரட்டுவாங்க. இங்க நியாயம் இல்ல சார், மீடியா எப்படி இருக்குன்னு பாருங்கிறதுக்கு இன்னொன்னு வச்சிருக்கேன். இன்னைக்கே கூட இன்னொரு டாபிக் கூட ஃபார் டிபேட் நல்ல டாப்பிக்காக இருந்திருக்கும். திருச்சி சிவா எம்பி சிவா அவர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயத்த கூட நீங்கள் டாப்பிக்காக எடுத்திருக்கலாம். அதுக்கும் நான் சந்தோஷமாக வந்து பேசியிருப்பேன். அந்த டாப்பிக்கை விட்டீங்க. அதுவும் மீடியா கிட்ட நீங்களே உங்களை கண்ணாடி முன்னாடி நிறுத்தி பார்த்துக்க வேண்டிய. இப்போ நீங்கள் ஈஸியை எதிர்த்து சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்களில் இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாளைக்கு நீங்கள் தோத்துட்டு இவிஎம் மிஷின்ல வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவீங்கல்ல, இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டல அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. தோக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும், ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கும் வசதியா இருக்கும். ஓகே, திரு அண்ணாமலை, உங்களுடைய நிறைவான கருத்து. இப்ப நண்பர் ராஜசேகர் வந்து உங்களை பத்தி குறிப்பிட்டாரு. உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். என்னோட அனுபவத்துல நான் 2018 வந்து டிபேட்ல கலந்து கொள்றேன். ராஜ் டிவி, ஜெயா பிளஸ், இது போல இந்த சத்தியம் டிவி, இதை போல ஒரு சில இதுலதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களே பேசுறதுக்கு. அதாவது வலதுசாரி பிஜேபி சார்பா நம்ம பேசுறதுக்கு. அதுல ராஜ் டிவி நிர்வாகம் நிஜமா நம்மள பேசுறதுக்கு நல்லா அனுமதிக்கக்கூடியதுதான். இவங்க வந்து அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. மற்ற நெறியாளர்லாம் கிட்டத்தட்ட திமுக காரங்க தான். ஓகே, நிறைவான கருத்து. என்ன விஷயத்துக்கு வரேன், இப்போ இவங்க என்னதான் இவங்க கூப்பாடு போட்டாலும் இது பண்ணாலும் இதுக்கெல்லாம் நாங்க பின்வாங்க போறது இல்ல. 370 சட்டம் நீக்கிப்பார், இதெல்லாம் சாத்தியப்படாது. நாங்க அதை செஞ்சு காட்டியிருக்கோம். என்ன, அதே போல அந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னாரு, அதையும் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கோம். நெட் கனெக்ஷனே கிடையாது, நீ எப்படி இதெல்லாம் செய்வ அப்படின்னாரு. எல்லாமே இவங்க காங்கிரஸாவை இதெல்லாம் செய்ய முடியாதுன்னாங்களோ அதை எல்லாமே மீறி நாங்க வந்து சாதிச்சு காட்டியிருக்கோம். இதையும் சாதிப்போம். நிச்சயமா வர 2029லயே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும். அவரு ஏற்கனவே நண்பர் சொன்னாரு, நீ எப்படி உனக்கு பெரும்பான்மை கிடைக்குன்ட்டு.
அவர் பக்கத்துல உட்காந்துங்கிற கட்சியே ஒண்ணு எங்களுக்கு ஆதரவு அளிக்கும், இல்லைன்னா வெளிநடப்பு செஞ்சாவது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். இது அவரு அது அந்த சட்டம் நிறைவேற்ற தெரிஞ்சுப்பாரு. நன்றி நன்றி நன்றி. 26 நல்ல ஒரு நாள்ல ஒரு ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தா திரு கரூர் முரளி, உங்களுடைய நிறைவான கருத்து. அண்ணாமலை என்ன பேசுறப்ப அவங்க மாநில தலைவர் எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசினார். அதாவது சர்வதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த அன்னை இந்திரா காந்தி ஆட்சியில் 49 தடவை சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்டது என்று. பொம்மை வழக்கு மட்டும் சட்ட நீதிமன்றத்தில் அவர் வழக்குக்கு சாதகமாக இல்லை என்றால் இவர்கள் சர்வதிகாரத்தில் இந்தியாவில் 400 முறை கலைத்திருப்பார்கள். இவர்கள் பெரிய சர்வதிகாரிகளாக மாறியிருப்பார்கள். வேற ஒன்றும் கிடையாது. தேர்தல் கமிஷன் சரியில்லை என்பதற்கு ஒரு உதாரணம், மகாராஷ்டிரத்தில் 288 தொகுதி இருக்கிறது. அதில் 50 தொகுதிகளில் பார்த்தீர்களானால் 5 மாதத்தில் 47 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சரி, அதன் பிறகு வாருங்கள், தேர்தல் நடக்கிறது. 5 மணி வரையில இருந்து 6 மணி வரை கிட்டத்தட்ட 67 லட்சம் வாக்குகள் போலா இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். 1 மணி நேரத்தில் இவ்வளவு வாக்குகள் பதிவாகுமா என்பது ஒரு சந்தேகம். அதே போல நம்மளுடைய தோழர் வாக்காளர்கள் எழுச்சியா இருக்கலாம், இல்ல வாக்களிக்க முடியாது சார். முடியாத தப்பு நடந்திருக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய நண்பர் பேசுகிற பொழுது சொன்னார் காங்கிரஸ் எப்படி எல்லாம் அம்பேத்கருக்கு என்னென்ன செய்தது என்று. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஏன் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்? 1952 இந்து சட்டம் திருத்த மசோதாவை கொண்டு வருகிறார் நாடாளுமன்றத்தில். கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வருகிற பொழுது பெண்களுக்கு சொத்துரிமை, பெண் விடுதலை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் வேறுபாடு இருக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் பேசிய பிறகு பழமையில் ஊறிய ராஜேந்திர பிரசாத்தாக இருந்தாலும், அப்பொழுது இந்து மகா சபையில் இருந்த சட்டர்ஜியாக இருந்தாலும் முகர்ஜியாக இருந்தாலும் இந்த சட்டத்தை எல்லாம் எதிர்த்த காரணத்தால், இந்த சட்டம் நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன காரணத்தால் வெளியே வந்து வேதனையோடு சொன்னார், இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற இந்த அண்ணல் அம்பேத்கர் நான் சட்ட அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே நான் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்தார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்து மகா சபையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றிருந்த RSS கூட்டம் தான் அவரை பழிவாங்கியது. அது மட்டுமல்ல, ஐயா பேசுகிற பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி இருக்கிறார். ஐயாவுக்கு கோதுமை தோசை பிடிக்கும், எனக்கு அரிசி தோசை பிடிக்கும். ஐயாவுக்கு உளுந்த வடை பிடிக்கும், எனக்கு பருப்பு வடை பிடிக்கும். ஐயாவுக்கு பூரி பிடிக்கும், எனக்கு புரோட்டா பிடிக்கும். அவர் சாப்பிடுவதுதான் நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் கூட்டாட்சிக்கு ஆபத்து, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இந்தியாவிற்கு ஆபத்து, அண்ணாமலைக்கும் ஆபத்து என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கு ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நீண்ட நடை நேரம் கொடுக்குறேன். மீண்டும் நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறோம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.